இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. சென்னை நெம்மேலியில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நெம்மேலியில் முதலமைச்சர் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இந்த திட்ட மதிப்பு என்ன? வேறு என்னென்ன பணிகளுக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது? சென்னை குடிநீர் வாரியம் சார்பாக நாள் ஒன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை முதலமைச்சர் தற்போது தொடங்கி வைக்கிறார். அதாவது சம்மர் காலம் தொடங்கிடுச்சு. ஏற்கனவே பாத்தீங்கன்னா தமிழகத்துல பாத்தீங்கன்னா சென்னையை ஒட்டிய கடற்கரை ஓர பகுதியில் மீஞ்சூர்ல ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் இருக்கிறது. அதே போல 2010ஆம் ஆண்டு அப்போதைய துணை முதலமைச்சராக இருந்த ஸ்டாலின் காஞ்சிபுரம் மாவட்டம் நெம்மேலி கிராமத்துல 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த நிலையில தற்போது செயல்பாட்டுக்கு வந்திருப்பதன் மூலமாக இந்த திட்டம் என்பது தற்போது அமலுக்கு வர இருக்கிறது. குறிப்பாக தென் சென்னையில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு இது தண்ணீர், குறிப்பாக நீலாங்கரை முதற்கொண்டு துறைப்பாக்கம் வரை இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த தண்ணீர் என்பது தற்போது தேவைக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 2465 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாளொன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் மற்றும் முடிவுற்ற 95 திட்டப்பணிகளுக்கு கிட்டத்தட்ட 2558 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 40 புதிய திட்டங்களுக்கு முதலமைச்சர் தற்போது அடிக்கல் நாட்டி வருகிறார். குறிப்பாக சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாநகராட்சிகளில் இருந்தும் பலரும் காணொலி காட்சி வாயிலாக இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். இது பாத்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகத்துறை சார்பாக தான் இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் என்பது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்போது இந்த முதலமைச்சர் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆங்காங்கே மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அந்தந்த மாவட்ட அமைச்சர்களும் காணொலி வாயிலாக இணைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே பாத்தீங்கன்னா சென்னைக்கு இந்த சம்மர் தொடங்குறதுனால நாள் ஒன்றுக்கு 800 மில்லியன் லிட்டர் தண்ணீர் தேவையாக இருக்கிறது. இது 150 மில்லியன் லிட்டர் அமலுக்கு வருவதன் பட்சத்தில் பாத்தீங்கன்னா சென்னையுடைய குடிநீர் தேவை என்பது பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.